குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணுறேன். அதுக்கு நான் பீன்ஸு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், உப்பு போட்டு. அதுக்கப்புறம் பருப்பு உசிலி, பருப்பு எப்படின்னா கடலைப்பருப்பும் பருப்பும் ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அது குறை அரைச்சி, அதுக்கு அரைக்க சொல்ல காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 போட்டு நல்லா குறை உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றி அப்புறம் உதிரி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் போட்டு தாராளமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். இதில் நம்ம பீன்ஸை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பீன்ஸை போட்டிருக்கோம். பீன்ஸை கொஞ்சம் கரைக்கி எடுத்துருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஏன்னா வேக வச்ச பீன்ஸ் அது நான் 90% வேக வச்சுட்டேன். இதுக்கப்புறமா இது என்ன பண்ண தண்ணியெல்லாம் நல்லா இருக்க பிறகு கொஞ்சம் நம்ம இது போட்டுக்கலாம். இந்த பருப்பு இல்லைங்களா, நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா ஏற்கனவே இது வெந்தாச்சு, அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பருப்பு இது மாதிரி உதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை இட்லி தட்டில் உதிரி வச்சுருக்கேன். நான் இட்லி மாதிரி பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா அதை இது மாதிரி ஆறின பிறகு அதை உதிரி வச்சுட்டேன். அப்புறமா இதுலேயே நான் உப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் திருப்பி உப்பெல்லாம் போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரட்டி கொடுத்துனே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பருப்பு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். பருப்பும் காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஹெவி ரிச் மீல். இது கல்யாணத்துலலாம் போடுவாங்க, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் அது நம்ம செய்வோம் இல்லைங்களா. இந்த பருப்பு உசிலி, பருப்பு உசிலி பீன்ஸில் பண்ணலாம். அப்புறமா அவரைக்காயில் பண்ணலாம். அப்புறம் கொத்தவரங்காய், அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி என் கையில் பீன்ஸ் இருந்தது, அதனால் நான் பீன்ஸ் உசிலி மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன கடலைப்பருப்பும் பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கணும்.